Hi dudes, I'm Dr. Suresh Sitharaman from Coimbatore, கோவையிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா lateral entry scheme, அதாவது BE டைரக்டா செகண்ட் இயர் படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி அந்த டீடைலா இந்த வீடியோல பேச போறேன். கடந்த 5 வருஷமாவே நம்ம lateral entry சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல lateral entry கவுன்சிலிங் நடத்துற lateral entry உடைய செக்ரட்டரியா இருக்கக்கூடிய டாக்டர் பாஸ்கர் சார் கூட சேர்ந்து 1-to-1 லைவ் செஷன் நான் கொடுத்திருக்கேன். வேணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க பழைய வீடியோல சுரேஷ் சீதாராமன் அப்படிங்கிற என்னோட சேனல்ல போய் லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு வரும். அந்த வீடியோ ரெஃபரன்ஸா நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த வருஷமும் இந்த லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன் ப்ராசஸை பத்தி 1-to-1 ஒரு லைவ் செஷன்ல நான் டாக்டர் பாஸ்கர் சார் இவங்க தான் வந்து இந்த கோஆர்டினேட்டர் லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங்கை நடத்துறதுக்கான கோஆர்டினேட்டர். ஸோ நீங்கள் போடுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் கொடுத்து நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸையும் பார்க்க போகிறது வந்து டாக்டர் பாஸ்கர் சார் தான். சார் எனக்கு வந்து டீச்சராக இருந்ததுனால சார் கூட உட்காந்து நம்ம 1-to-1 பேச போகிறோம். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் என்ன சினாரியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டரல் என்ட்ரி பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் கேட்கறதுனால நம்ம லேட்டரல் என்ட்ரினா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ பிஇ வந்துட்டு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே வசதி இல்லாத காரணத்தினால நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு டிப்ளமோ பாலிடெக்னிக் போய் படிச்சிருப்பீங்க. சில பேர் வந்து 10th +2 மார்க் குறைஞ்சதுனால டிப்ளமோக்குள்ள போய் சேர்ந்துருப்பீங்க. சில பேர் குடும்ப சூழ்நிலையால போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும், நம்மளும் வந்து ஒரு பிஇ படிச்சிருக்கலாமே, பிஇ டிகிரி வாங்கியிருக்கலாமே, பிஇ வாங்கியிருந்தா நம்ம ஒரு ஹையர் பொசிஷன் போகலாமேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1976 லேட்டரல் என்ட்ரி ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து நம்ம தமிழக அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி ரொம்ப இந்த ஸ்கீம் வந்து சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டே இருந்தது. ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள மொத்தம் 60 சீட் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த 60ல் 10% சீட்டை மட்டும்தான் நீங்கள் லேட்டரல் என்ட்ரி எடுக்க முடியும். அதாவது 6 சீட்டு மட்டும்தான் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இருக்கும். சில கல்லூரிகளை வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா 240 சீட்டு வச்சிருப்பாங்க, அதாவது 4 இன்டேக் வச்சிருப்பாங்க. அங்கே நீங்க 24 சீட்டை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டை வந்து நீங்க எடுத்துக்க முடியும். இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கேயும் வந்து ஓசி பிரிவினருக்குன்னு சர்டன் சீட் இருக்கு, பிசிக்கு கொஞ்சம் சீட் இருக்கு, எம்பிசிக்கு கொஞ்சம் சீட் இருக்கு, எஸ்சிக்கு கொஞ்சம் சீட் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஜாதி வாரியாக அதாவது கம்யூனிட்டி பேஸ்ட் வந்து சீட்டை இங்கேயும் நீங்க பிரிப்பாங்க. பர்சன்டேஜ் என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா 85% மேல உங்களுடைய டிப்ளமோல உங்களுடைய 5th செமஸ்டர் 6th செமஸ்டர் மார்க் குறிப்பா வந்து முன்னாடிலாம் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப கியூமுலேட்டிவா உங்களுடைய மார்க் அப்படின்னு வரும்போது 85% மேல உங்களுக்கு வந்து மார்க் இருந்தா நீங்க நல்ல காலேஜுக்கு கட்டாயமா போகலாம். அரியர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அரியர் அப்படிங்கிறது வந்து எத்தனை அரியர் வேணா நீங்க வச்சிருக்கலாம், ஆனா அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு அரியர் இருக்கக்கூடாது. முன்னாடியே அரியர் வச்சு இப்ப கிளியர் பண்ணியிருந்தா ப்ராப்ளம் இல்லை, நீங்களும் அதுக்கு எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ போன வருஷம் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இப்போ நான் பிஇ படிக்கணும் ஆசை இருக்கா பண்ணலாம். ஏற்கனவே நான் முடிச்சு 5 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார், இப்போ திடீர்னு எனக்கு வந்து பிஇ படிக்கணும் ஆசை இருக்கு, நான் படிக்கலாமா சார், எனக்கு வயசு ஒரு 25-26 ஆகுது, நான் பண்ணலாமான்னா நீங்களும் பண்ணலாம். ஸோ ஏஜ் லிமிட் கிடையாது. அப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட் இமிடியேட்டா லேட்டரல் என்ட்ரி ஸ்கீமுக்கான கால் ஃபார் வரும்போது அப்ளிகேஷன்ஸ் கட்டாயம் போட்டுருங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ அப்ளிகேஷன் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் என்ன அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வருதா வரலையாங்கிறது நம்ம கண்டிப்பா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். அதை தொடர்ந்து ஒவ்வொரு தரையும் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளவு காம்படிஷன் இருக்கு, எந்த பிரான்ச் வந்து நீங்க இதுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் நம்ம சொல்லலாம். இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த 3 வருஷமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லேட்டரல் என்ட்ரி பொறுத்தளவுல நீங்க வந்து பாலிடெக்னிக்ல மெக்கானிக்கல் படிச்சிருக்கலாம், இல்ல வந்து டெக்ஸ்டைல் படிச்சிருக்கலாம், இல்ல இசிஇ படிச்சிருக்கலாம், ட்ரிபிள் படிச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விருப்ப பாடம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எடுத்து படிச்சிருப்பீங்க. இப்ப திடீர்னு உங்களுக்கு ஆசை ஆர்டிபிஷியல் டேட்டா சயின்ஸ் படிக்கணும்ன்ற மாதிரி வந்துருச்சுன்னா கட்டாயமா நீங்க பிரான்ச்சை மாத்திக்க முடியும். டிப்ளமோல நீங்க என்ன பிரான்ச் எடுத்திருந்தாலும் பிஇல எந்த பிரான்ச்சை வேணாலும் மாத்திக்கொள்ளலாம். அப்படி ஒரு இது வந்து சான்சஸ் வந்து நமக்கு ஏஐசிடி ஆர்டர் அப்ரூவல் கொடுத்து கடந்த 3 வருஷமா அட்மிஷன் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ லேட்டரல் என்ட்ரி பொறுத்தவரை நல்ல காலேஜுக்கு நீங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கட்டாயமா 85% மேல அந்த உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 90 and 95 மேல நீங்க போயிட்டீங்கன்னா இந்த டாப் காலேஜ் சொல்லக்கூடிய தமிழ்நாடு இருக்கிற இந்த பெஸ்ட் காலேஜஸ் நீங்க காலாரமா படிக்கலாம். இன்னொரு சஜஷன், லாஸ்ட் சஜஷன் என்ன அப்படின்னா கூடுமான வரைக்கும் நீங்க டிப்ளமோல என்ன படிச்சீங்களோ அதுக்கு ரிலவெண்டா நீங்க படிக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஸோ அப்ளிகேஷன்ஸ் எப்போ வருது, எப்படி அப்ளை பண்ண போறோம், எவ்வளவு பேர் போட்டி போடுறாங்க, இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் வரும், இது எல்லா டீடைல்ஸையும் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். நன்றி.